ஹாய் வியூவர்ஸ், கனத்த இதயத்தோடு ஒரு கோரமான பதிவுக்குள்ள நம்ம போறோம். ஹைதராபாத் பிரஷர் குக்கர் கேஸ். கணவனை மனைவியை கண்டத்துடமா வெட்டி வீட்டுல சமைக்கிற பிரஷர் குக்கர்ல வச்சு சமைச்சு எடுத்திருக்கிறாரு. எது இவரை இப்படி செய்ய தூண்டியது? அப்படி அந்த மனைவி எந்த தப்பு தான் செஞ்சாங்க? இதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்களையும் இனிய பதிவுகளையும் நான் உங்களிடம் வந்து சேர்க்க முடியும். கணவன் குருமூர்த்தியும் மனைவி மாதவியும் தம்பதியா ஹைதராபாத்ல வெங்கடேஸ்வரா அபார்ட்மெண்ட்ஸ்ல வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 13ல இருந்து 15 வருடங்கள் ஆயிருக்கு. 2 குழந்தைகளும் இருக்காங்க. கணவர் குருமூர்த்தி எக்ஸ் சர்வீஸ் மேனா, ஆர்மியில இருந்து VRS வாங்கிட்டு வந்தவர். இப்ப DRDOல செக்யூரிட்டியா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு வயது 45, மனைவிக்கு வயது 35. வயது வித்தியாசம் காரணமாகவோ என்னவோ இவருக்கு அதீதமான சந்தேக புத்தியம். மனைவிக்கு வேறு தொடர்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் இவங்க 2 பேருக்கும் இடையில அடிக்கடி ரொம்ப சண்டை வருமா. கணவனுக்கு பூர்வீகம் ஆந்திரா, தெலுங்கானாவை சேர்ந்தவர் அவர். இந்த சம்பவம் ஜனவரி 13 அன்னைக்கு நடந்திருக்கு. நம்ம எல்லாம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கேயும் சங்கராந்தி செலிப்ரேஷன் ஃபேமஸா நடக்கும். அந்த சமயத்துல இவங்க 2 பிள்ளைங்களையும் இந்த மனைவி மாதவியோடைய அம்மா வீட்டுக்கு அங்க போய் இருங்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. பிளான்டா அனுப்பினாரோ என்னவோ தெரியாது. ஆனா அந்த ஜனவரி 13 இரவு அன்னைக்கு வழக்கம் போல இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை வந்திருக்கு. வழக்கமான சந்தேகத்தின் காரணமா இந்த சண்டை வந்ததுன்னு ஒரு ஸ்டோரி சொல்லுது. இன்னொரு கருத்து என்னன்னா, மனைவி நான் நேட்டிவ் பிளேஸ்க்கு போறேன் அப்படின்னு பர்மிஷன் கேட்டதாகவும் அவர் அதுக்கு பர்மிஷன் கொடுக்காதனால அந்த சண்டை முத்தி வாக்குவாதமா ஆகி அந்த கோபத்துல அவர் மனைவிய ஓங்கி அடிச்சிருக்கிறாரு. ஏதர் இரும்பு ரோட வச்சு அவர் அடிச்சிருக்கணும், இல்ல மனைவியுடைய தலைய செவத்துல தள்ளி அடிச்சிருக்கணும். 2 விதமான கருத்தும் இதுல சொல்லப்படுது. ஏன்னா மனைவியுடைய தலையில தான் அவங்களுக்கு பயங்கரமான காயம். அவங்க ரத்த வெள்ளத்துல இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கணவருக்கு இந்த மனைவியோட சடலத்தை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள்லயே அவர் இருந்திருக்காரு. அந்த சடலத்தை பாத்ரூம் கிழித்துட்டு போய் வீட்டுல நான்வெஜ் வெட்டுறதுக்காக வச்சிருந்த கத்தியை வச்சு அதை துண்டு துண்டா வெட்டி எடுத்திருக்காரு. ஆனாலும் அந்த சடலம் கண்ட்ரோலுக்கு வரல. அது எலும்பும் சதையுமா இருக்கும் இல்லையா, அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மிக்சியில அம்மியில எல்லாம் அதை போட்டு அரைச்சிருக்காரு. இன்னும் அது சாஃபன் ஆகணும்னு அதோட பீசஸ் குக்கர்ல வச்சு குக் பண்ணிருக்காரு. இதெல்லாம் ஏன் விவரிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு கேட்கவே பிடிக்கல, ஏன் விவரிக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா நம்ம காதையும் கண்ணையும் பொத்திக்கிட்டதுனால சில விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்கல அப்படின்னு ஆயிராது இல்லையா. இந்த சொசைட்டி என்ன மாதிரி சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், என்ன மாதிரி சைக்கோ மனிதர்கள் நம்மளை சுத்தி இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த தகவல்களை நான் ஷேர் பண்றேன். ஏதோ குக்கிங் ரெசிபி சொல்ற மாதிரி இருக்கு, ஆனா அவர் உயிரையே எடுத்திருக்காரு. குக்கர்ல வச்சு அதை குக் பண்ணி அதை சாஃபன் ஆனதுக்கு அப்புறம் எலும்பை பிரிச்சு எடுத்திருக்காரு. அதை மாடியில எல்லாம் அந்த பீசஸ் எல்லாம் காய வச்சிருக்காரு. எலும்பெல்லாம் கிரஷ் பண்ணி பவுடர் ஆக்கியிருக்காரு. அவரோட திட்டம் என்னன்னா, இது ரொம்ப சாஃபன் பண்ணி எலும்பையும் பவுடர் ஆக்கி பேக்ல போட்டு எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணிடலான்ற ஐடியால தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு. அந்த வீட்டுல ஸ்மெல்லும் ரத்த கரையும் இருக்கும் இல்லையா, அதை போக்குறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு இன்டர்நெட்ல நிறைய சர்ச் பண்ணிருக்காரு. நிறைய கெமிக்கல்ஸையும் ஃபினாயில்ஸையும் வாங்கிட்டு வந்து வீடை ஃபுல்லா கிளீன் பண்ணிருக்காரு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஸ்மெல் வருதுன்னு சொல்றப்போ அவர் பண்ணதுதான் கொடூரத்தின் உச்சம். அங்க பக்கத்துல ஒரு நாய் இருந்துதான், அந்த நாயையும் கொலை பண்ணிட்டாரு. அந்த நாய் செத்து கிடக்கிறத காட்டி இதனாலதான் ஸ்மெல் வருது அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. வீடை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த பீசஸ் பவுடர் எல்லாத்தையும் பேக்ல வச்சு நிறைய வாட்டி வெளியில போயிருக்காரு. பக்கத்துல மீர்பட்டுன்னு ஒரு ஏரி இருக்கும். அந்த ஏரியில போய் இது எல்லாத்தையும் மீன்களுக்கு இறையா போட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு. இதெல்லாம் நடந்து 2-3 நாட்களுக்கு அப்புறம் 16ஆம் தேதி இந்த மாதவியுடைய அம்மா பொண்ணை காணுமே, போனையும் எடுக்கலையேன்னு சொல்லிட்டு பதட்டத்தோட வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அப்ப கணவன் குருமூர்த்தி அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வழக்கம் போல எங்க 2 பேருக்கும் சண்டை வந்தது, அவ கோச்சிட்டு வெளியில போயிட்டா, நான் உங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டோன்னா அவங்க அம்மா ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. காணாம போய் 3 நாளுக்கு மேல ஆகுது, இன்னும் எது ஈஸியா சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவங்க எல்லாம் பதட்டப்பட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வலியுறுத்துறாங்க. அந்த பொண்ணுடைய அம்மா, அப்பா, குருமூர்த்தி 3 பேரும் சேர்ந்துதான் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு ரொம்ப உதவியா இவர் ரொம்ப நல்லவர் மாதிரி உறுதுணையா போய் நிக்கிறாரு. அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்க, எந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சந்தேகத்துக்குரியவங்க, யார் கூட எல்லாம் இவங்க மனஸ்தாபத்துல இருந்தாங்க, யார் கூட ஒய்ஃப் அதிகமா பேசுவாங்க, இது மாதிரி எல்லா தகவல்களையும் போலீஸ்க்கு ரொம்ப கோஆபரேட் பண்ணி உதவிகரமா கூடவே போனது இந்த குருமூர்த்தி தான். அதனால போலீஸ்க்கு குருமூர்த்தி மேல சந்தேகமே வரல. இவரும் மனைவிக்காக ரொம்ப கதறாரு, இவரும் மனைவி சின்சியரா தேடுறாருன்னு அவங்க நம்பினாங்க. இவர் நல்ல போலீஸ் திசை திருப்பி விட்டாரே தவிர அங்கெல்லாம் அவங்களுக்கு இந்த சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை. அவர் சொல்ல இடங்களுக்கெல்லாம் அந்த பெண் வந்ததாகவே தகவல் இல்லாதனால போலீஸ்க்கு ஃபைனல் ஆப்ஷனா கிடைச்சது என்னன்னா சிசிடிவி கேமரா. பாருங்க மக்களே, ஒரு அபார்ட்மெண்ட்லயோ ஒரு ஹவுஸ்லயோ சிசிடிவி கேமரா வைக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த மாதிரி கேசஸ்ல தான் நமக்கு தெரிய வருது. சிசிடிவி தான் போலீஸுக்கு ஃபைனல் துருப்புச்சீட்டா இருந்திருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ஆராயும் பொழுது அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, மாதவி உள்ள வந்ததுக்கான ஃபுட்டேஜ் இருக்கு,
வீட்டை விட்டு மாதவி 13ஆம் தேதிக்கு அப்புறம் வெளியவே போல அப்படின்றத சிசிடிவி மூலமா போலீஸ் உறுதி செஞ்சிருக்காங்க. சோ உள்ளுக்குள்ளதான் அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு. உள்ளுக்குள்ள இருந்தவர் இவர் ஒருத்தர் தான். சோ இவரை தான் நம்ம இன்னும் இன்ட்ராகேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஃபுட்டேஜஸ்ல அவங்களுக்கு கிடைச்ச மற்ற தகவல்கள் என்னன்னா, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் இவர் நிறைய வாட்டி வெளியில போயிட்டு வந்திருக்காரு, திங்ஸை வாங்கிட்டு வந்திருக்காரு, பேக்ஸோட வெளியில போயிருக்காரு. இதெல்லாம் போலீஸ் நோட் பண்றாங்க. வழக்கமா அவர் வெளியில போயிட்டு வர ஃப்ரீக்வன்சியை விட அது அதிகமா இருந்திருக்கு. அது ரொம்ப சந்தேகத்தை கொடுத்ததுனால இவரை பிடிச்சு உட்கார வச்சு இன்ட்ராகேட் பண்ணிருக்காங்க. கேள்விகள் கேட்க அவர் முன்னுக்கு பின் முரணா தகவல்களை சொல்ல போலீஸ்க்கு சந்தேகம் வலுத்து கடைசியில போலீஸ் பிடியில இருந்து கிடுக்கிப்பிடி கேள்வியில இருந்து தப்ப முடியாம இவர் ஒரு கன்ஃபெஷனா இவர் செஞ்ச எத்தனையும் விளக்கியிருக்காரு. மனைவியை கொன்னது, பீசஸா வெட்டி பிரஷர் குக்கர்ல வச்சதுல இருந்து பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணது வரைக்கும் எல்லாத்தையும் விலாவாரியா இவரே ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்கிறார். ஸ்ரத்தா கேஸ் நார்த் இந்தியால நடந்தப்போ லிவிங் டுகெதர்ல இருந்தா இப்படிதான் நடக்கும், பெற்றோர்களுடைய துணையோ அவங்களுடைய ஆசீர்வாதமோ இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்ல இப்படிதான் நடக்கும்னு எல்லாரும் கம்ப்ளைண்டா வச்சாங்க. இந்த கேஸை நீங்க பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால நடந்திருக்கு. திருமணமாகி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இது நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி எனக்கு ஒரே ஒரு கருத்து தாங்க இருக்கு. பெண்கள் இப்பெல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க, வேலைக்கு போறாங்க. ஆனா நிறைய பேர் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு நிறைய பெண்கள் பயப்படுறாங்க. இன்னும் நிறைய பெண்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க, ஆனா குழந்தை பெத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்துல கூட டிங்க் நியானால நான் பேசினேன். அதுக்கு நிறைய சோசியல் மீடியா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு சொல்ற பெண்களை நோக்கி நிறைய கேள்வி கணைகள். நீங்கெல்லாம் எதுக்கு திருமணம் செஞ்சுக்கணும், நீங்கெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவங்க, குழந்தையை பெத்துக்கிறதோட அருமை உங்களுக்கு தெரியல, நம்ம வேல்யூஸ் போச்சு, கலாச்சாரம் போச்சு அப்படின்னு நிறைய ஃபிங்கர்ஸ் அந்த பெண்களை நோக்கி காட்டினாங்க. அதே மாதிரி பெண்கள் டைவர்ஸ் பண்ணா அதுக்கும் நிறைய கலாச்சார சீரழிவு, இந்த பெண்ணுக்கு எத்தனை ஆண் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேவலமான கேள்விகளை சமூகம் பெண்களை நோக்கி வைக்குது. திருமணம் செஞ்சுக்கலனா குத்தம், குழந்தை பெத்துக்கலனா குத்தம், திருமண வாழ்வுல இருந்து முறித்துட்டு வெளியில வந்தாலும் குற்றம், இப்படி எது செஞ்சாலும் பெண்களை நோக்கி கலாச்சார கணைகள் கேள்விகளா தொலைச்சு எடுக்கிற இந்த சமூகம் திருமண வாழ்வுல உள்ள சிக்கல்களை அட்ரஸ் பண்றதுக்கு என்ன கேள்விகளை இது வரைக்கும் கேட்டிருக்கு? திருமண வாழ்வுகள் எல்லாமே சந்தோஷமா இருக்கிறது இல்லைங்க. சந்தோஷமான திருமண வாழ்வுலதான் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை வரும். நிறைய சந்தோஷமான மேரேஜஸ் நம்ம அக்கம் பக்கத்துல பார்க்க தான் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசை வரும். ஆனா திருமண அமைப்பு, அந்த திருமண வாழ்வுலயே நமக்கு நிறைய சிக்கல்களும் பிரஷரும் இந்தியால இருக்கு. அது ரொம்ப ஃப்ரீயா இல்ல. எத்தனையோ பெண்கள் இன்றளவும் குடிக்கிற கணவன், அடிக்கிற கணவன், சந்தேக பேய் வாட்டுற கணவன், தகாத முறையில உறவு வச்சுக்கிற கட்டாயப்படுத்துற கணவன், இப்படி சைக்கோஸ் இவங்களோட எல்லாம் குடும்பம் நடத்திட்டு தான் இருக்காங்க. அங்கங்க 1 or 2 கேசஸ் இப்படி டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி ஒரு கோரமான சம்பவத்தோட ஒரு கொலையோட வெளியில வரும்போது நமக்கு தெரியுது, ஆஹா இவ்வளவு பிரஷர் இருந்திருக்கா இந்த திருமண வாழ்வுல அப்படின்னு. ஐயோ இவர் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆச்சே, இவர் நல்லவர் ஆச்சே அப்படின்னு இந்த கேஸ் எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆனா நம்ம எல்லாரும் நல்லவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நிறைய திருமண வாழ்க்கையில கொலைதான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதுக்கு நிகரான பல சிக்கல்களை சந்திச்சுட்டு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த கேஸ்லயே இந்த பெண்ணெல்லாம் இந்த மாதிரி ஒரு சைக்கோவோட 13 வருடம் 15 வருஷம் எல்லாம் எப்படி வாழ்ந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? 2 குழந்தைகள் இருக்கு, அதனால வாழ்ந்திருப்பா பொறுத்துக்கிட்டு. அப்படித்தானே? சோ திருமணம் செஞ்சுக்கலன்னு சொல்ற பெண்கள், குழந்தை பெத்துக்கலன்னு சொல்ற பெண்கள் எல்லாம் கேள்வி கேட்கறத விட்டுட்டு திருமண அமைப்பை எப்படி சரிப்படுத்தணும், அதுல இருக்கிற பிரஷரையும் அதுல பெண்கள் சந்திக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கும் என்னென்ன சொல்யூஷன் கொண்டு வரணும், திருமண பந்தம் நமக்கு வேணும், அது நீடிச்சு நிலைக்கணும்னா அது சந்தோஷமா அமையணும், 2 பேருக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பா திருமண பந்தம் இருந்தாதான் நிறைய பேர் அதை விரும்பி ஏத்துப்பாங்க. அதுல இருக்கிற சிக்கல்களை, பிரஷர்ஸ, பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை களைவதற்கான ஸ்டெப்ஸ் சொசைட்டி எடுக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்? ஆண்களுக்கும் கல்வி கொடுக்கணும். நம்ம கல்வி திட்டத்துல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஆனா திருமண வாழ்வு, ஃபேமிலி லைஃப், நம்மளோட கல்ச்சர், பாரம்பரியம் அப்படின்னு சொல்றோம், அதை பத்தி ஒரு பாடம் இருக்கா? ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கணும், திருமண வாழ்வை எப்படி கொண்டு செல்லணும், ஆணுக்கு என்ன உரிமைகள் இருக்கு, பெண்ணுக்கு என்ன உரிமைகள் இருக்கு, எப்படி இருந்தா ஒரு சந்தோஷமான குடும்பமா இருக்கும், இதுக்கான ஒரு கவுன்சிலிங், இதுக்கான பாடத்திட்டம், இதெல்லாம் நம்ம இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் இல்லையா? செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரீம், அதுவும் கொடுக்கணும்னு தான் எஜுகேஷன் சொல்றாங்க. அதோட சேர்ந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போறதுக்கான அடிப்படை தேவைகளை நம்ம இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் என்பது என்னோட கருத்து. இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த கேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுடுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு அல்லது இனிய பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா. நன்றி, வணக்கம்.